ஹாய் கைஸ், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. முக்கியமாக நம்ம தளபதி அண்ணன் விஜய் அண்ணனை பற்றி தான் ஒரு வீடியோ நான் போடுவேன் எப்போவுமே. அதாவது நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லிட்டு தாங்க இருக்கேன். அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களை விமர்சித்து யாரும் பேசாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நேற்று தஞ்சை மாவட்டத்தில் நம்ம உதயநிதி அண்ணன் இருக்காங்களா, அவங்க நடிகை த்ரீசாவும் அவங்களையும் வச்சு ஒரு டபுள் கேம் மாதிரி, அதாவது ஆபாச வார்த்தை, அதாவது அவங்க பேசுகிறாங்க, அவங்க பின்னாடி இருக்கிற தலைவர்கள்லாம் எல்லோரும் சிரிக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில் என்ன பேசுனாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் ரொம்ப அற்பமான பேச்சுங்க. அது இவங்களுக்கு தண்ணி இல்லை, தண்ணி வர மாட்டேங்குன்னா அது இடத்த பற்றி பேசணும், ஊரை பற்றி பேசணும். முதலமைச்சரை பற்றி அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லை. அதாவது எதிர்கட்சி தலைவர்னால் எந்த இதனாலும் பேசலாமா? நினச்சி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள் 12 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க யாரை? உதயநிதியை. அதாவது நீங்கள் நினைப்பீங்க, அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க நினைப்பீங்க, இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம், உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடுவோம், நாங்களாம் பணம் கோடி கணக்கில் வச்சுருக்கோம் அப்படிம்பீங்க. ஆனால் அது எல்லாமே மொத்தத்தில் அசிங்கம் தானாங்க. அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னா போட்டது தலைமுறை பேர் சொல்லிட்டு தானே இருப்பாங்க. இப்போது உதயநிதி அண்ணனுக்கு இப்போ என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா, பெண் வன்கொடுமை கேஸு, அதாவது போஸ்கோ கேஸ் இருக்குல்ல, அது கூட சேர்த்து தான் வரும். போஸ்கோனா இவங்க பெரிய ஆட்களுங்கிறனால போஸ்கோ வராது, அந்த டைப்பு தான். அதாவது பெண்களை வன்கொடுமை சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்போ அரெஸ்ட்டு பண்ணிட்டு இவங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைப்பாங்கன்னு சொல்லலை. அவங்க இருக்கிற பண செல்வாக்குக்கு அவங்க வெளியில் வந்துடுவாங்க. ஆனால் கட்சிக்காரங்க கீழே இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க பொறுமையாக கடைப்பிடிங்க. நீங்கள் போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், அங்கே சாலை மறியல் பண்ணணும், அங்கே இது பண்ணணும், ஐயோ உதயநிதி அண்ணனை உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொந்தளிக்காங்க. நீங்கள் கொந்தளிச்சிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க. அத்தனை கோடி 5000 கோடி அதிபதி, அதாவது உதயநிதி அண்ணன் அவரே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கன்னா, நீங்கள் எம்எல்ஏ, அதுக்கு கீழே இருக்கிறவங்க பொதுமக்கள், நீங்களாம் சாதாரணம் தான். அதனால் இந்த முதலமைச்சர் இல்லை, விஜய் அண்ணன் மட்டும் இல்லை, இதே இது புரட்சி தலைவி அம்மா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க, கலைஞர் ஐயா இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். ஆனால் ஸ்டாலின் அண்ணனுக்கு பவர் காணாதுங்க. அவங்க இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் செய்கிறாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க அண்ணா, நீங்கள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். விஜய் அண்ணன் ரேம்பு போட்டிருந்தாங்க, பிரச்சார ரேம்பு, அதை பார்த்து தான் இவங்களும் ரேம்ப் போட்டாங்க டிஎம்கேல. அதேமாதிரி சீமான் அண்ணனும் அது தான் போட்டாங்க, எடப்பாடி அண்ணனும் அந்த மாதிரி தான் போட்டாங்க. விஜய் அண்ணன் என்னத்தெல்லாம் கொண்டு வராங்களோ அதே தான் இவங்களும் கொண்டு வந்தாங்க. ஃபேண்டு போட்டாங்க, அதேமாதிரி இவங்களும் ஃபேண்டு போட ஆரம்பித்தாங்க. பார்த்தீங்களா? அதேமாதிரி துண்டு யாருமே அவ்வளோ போட மாட்டாங்க கட்சிக்காரங்க. எடப்பாடி அண்ணன் மட்டும்தான் முன்னாடி போடுவாங்க, அதுக்கப்புறம் போட்ட கிடையாது. இப்போ பாருங்க, தாவாக்கா கட்சியை பார்த்த உடனே எல்லாருமே கழுத்தில் துண்டு போடுறாங்க. டிஎம்கேல பாருங்கள் ஏகப்பட்ட துண்டு போடுறாங்க. இதுக்கு என்னென்னா பார்த்து தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் விஜய் அண்ணன் நல்லா படிச்சிருக்கிறாரு, நல்லா நிறைய நாட்டுக்கெலாம் பேருக்காரு, சினிமாலாம் நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு அனுபவம் நிறைய இருக்குது. பொறுமையாக தான் பண்ணுவார், உடனே அரெஸ்ட் பண்ண மாட்டார். அதனால் எல்லாருமே யோசித்து நீங்கள் பேசுங்க. அதாவது சமூக வலைதளத்தில் பேசுகிற எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு